குவைத் தீ விபத்தில் உயிரிழந்த தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா மாநிலங்களைச் சேர்ந்த 41 பேரின் உடல்கள் கொச்சி விமான நிலையம் வந்தடைந்தது. ஆம்புலன்ஸ் மூலம் அவர்களின் ஊர்களுக்கு உடல்கள் அனுப்பி வைப்பு. குவைத் தீ விபத்தில் பலியான 7 தமிழர்கள் உடல்கள் கொச்சி வந்தடைந்தன. கொச்சியில் உடல்களை பெற்றுக் கொண்டார் அமைச்சர் செஞ்சி மஸ்தான். ஆம்புலன்ஸ் மூலம் எடுத்து வர ஏற்பாடு. இந்தியா வந்த உடல்களை அடையாளம் காண கண்ணீருடன் காத்திருக்கும் உறவினர்கள். சிலரது நிலை குறித்த தகவல்கள் வெளியாகாததால் தவிக்கும் குடும்பத்தினர். சென்னையில் பள்ளி கல்வித்துறை சார்பில் நடைபெற்ற ஐம்பெரும் விழாவில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பங்கேற்பு. 100 விழுக்காடு வெற்றியடைந்த அரசு பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கு பாராட்டு, சான்றிதழ்களையும் வழங்கினார். மாணவர்களுக்கு தமிழ் புதல்வன் திட்டத்தின் கீழ் 1000 ரூபாய் வழங்கும் திட்டம் வரும் ஆகஸ்ட் மாதம் முதல் தொடங்கப்படும். சென்னை ஐம்பெரும் விழாவில் பேசிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவிப்பு. மோசடியான நீட் தேர்வுக்கு ஒரு நாள் முடிவு கட்டுவோம். பள்ளி கல்வித்துறை விழாவில் உரையாற்றிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உறுதி. G7 உச்சி மாநாட்டில் பங்கேற்பதற்காக இத்தாலி சென்றடைந்தார் பிரதமர் மோடி. 2வது நாள் மாநாட்டில் பல்வேறு விவகாரங்கள் குறித்து விவாதிக்க வாய்ப்பு. உலக தலைவர்களுடன் ஆக்கப்பூர்வமான கலந்துரையாடல்களில் ஈடுபட ஆவலுடன் இருக்கிறேன். G7 உச்சி மாநாட்டில் பங்கேற்பது குறித்து பிரதமர் மோடி எக்ஸ் தளத்தில் பதிவு. ஆண்டிற்கு முந்தைய ஊதிய விகிதத்தில் சம்பளம் வாங்கும் அரசு ஊழியர்களுக்கான அகவிலைப்படி உயர்வு. அரசாணையை வெளியிட்டது தமிழ்நாடு அரசு. கட்சியை கைப்பற்றுவதை விட காப்பாற்றுவதே முக்கியம் என்ற முடிவை அனைவரும் கூடி எடுக்க வேண்டும். முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அறிக்கை. அதிமுக ஒன்றுபட்டால் தங்களது பிடி தளர்ந்து போகுமோ என சுயநலத்தோடு சிந்திக்கக்கூடாது. கட்சியை ஒன்றிணைக்க பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என கூறப்பட்ட நிலையில் ஓ பன்னீர்செல்வம் கருத்து. நரம்பியல் மருத்துவர் சுப்பையா கொலை வழக்கில் தூக்கு தண்டனை விதிக்கப்பட்ட அனைவரும் விடுதலை. இரட்டை ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டவர்களையும் விடுவித்து சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு. வழக்கறிஞர் கௌதமன் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக எழும்பூர் நீதிமன்றத்தில் வழக்கறிஞர்கள் ஆர்ப்பாட்டம். தமிழ்நாடு அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம் செய்த வழக்கறிஞர்கள் அவர்களுக்கான பாதுகாப்பு சட்டம் இயற்ற கோரிக்கை. ஒடிசாவில் இருந்து சென்னை வழியாக கேரளாவுக்கு கஞ்சா கடத்த முயற்சி. ரயிலில் கஞ்சாவை கடத்தியவரை கைது செய்து ரயில்வே பாதுகாப்பு படையினர் விசாரணை. திண்டுக்கல் கனிவாடி சார் பதிவாளர் அலுவலகத்தில் கணக்கில் வராத 1,64,000 ரூபாய் ரொக்கம் பறிமுதல். சார் பதிவாளர் உட்பட 7 பேர் மீது வழக்கு பதிவு செய்த லஞ்ச ஒழிப்பு போலீசார் நடவடிக்கை. ராமநாதபுரம் கிராம சாலை கோட்ட பொறியாளர் அலுவலகத்தில் விடிய விடிய சோதனை. கணக்கில் வராத 1,40,000 ரூபாயை பறிமுதல் செய்த லஞ்ச ஒழிப்புத்துறையினர் விசாரணை. விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சி சார்பில் அபிநயா போட்டி. இளங்கலை சித்த மருத்துவம் படித்துள்ள அபிநயா போட்டியிடுவதாகவும் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அறிவிப்பு.
மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களை வெளியேற சொல்வதற்கு தமிழக அரசுக்கு என்ன உரிமை உள்ளது? புதிய தமிழகம் கட்சித் தலைவர் கிருஷ்ணசாமி கேள்வி. நெல்லை நாங்குநேரிக்கு வந்த எம்பி ரூபி மனோகரனை முற்றுகையிட்ட மக்களால் பரபரப்பு. நாங்குநேரி ஊருக்குள் அரசு பேருந்துகள் வருவதில்லை என கூறி பயணிகள் வாக்குவாதம். சிவகாசியில் கடன் தொல்லையால் உயிரை மாய்த்துக் கொண்ட தூய்மை பணியாளர் வீடியோ வெளியிட்ட விபரீத முடிவு. தமிழகத்தில் அமல்படுத்தப்பட்ட மீன்பிடி தடை காலம் இன்று நள்ளிரவுடன் நிறைவு. 61 நாட்களுக்கு பின் கடலுக்கு செல்ல மீனவர்கள் ஆயத்தம். சென்னை மதுரவாயலில் போதைப் பொருள் வைத்திருந்த 3 இளைஞர்கள் கைது. தனிப்படை போலீசார் நடத்திய சோதனையில் சிக்கிய நிலையில் விசாரணை. பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு தமிழகத்தில் களை கட்டிய ஆட்டுச்சந்தை. ராணிப்பேட்டையில் 5 கோடி அளவிலும், செஞ்சியில் 7 கோடி வரையிலும் ஆடுகள் விற்பனையானதால் விவசாயிகள் மகிழ்ச்சி. மதுரையில் பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு களை கட்டும் ஆட்டு விற்பனை. ஒரே நாளில் ரூபாய் 8 கோடிக்கு மேல் ஆடுகள் விற்பனையானதால் வியாபாரிகள் மகிழ்ச்சி. நீலகிரி கூடலூர் குடியிருப்பு பகுதிகளில் உலாவரும் காட்டு யானைகளால் மக்கள் அச்சம். பலாப்பழம் சீசன் தொடங்கியுள்ள நிலையில் விவசாயிகள் வேதனை. கோவையில் 41 பேருக்கு டெங்கு காய்ச்சல் பாதிப்பு உறுதி. தெருக்களில் குப்பைகளை வீசினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என மாநகராட்சி எச்சரிக்கை. துபாயில் இருந்து திருச்சி விமான நிலையம் கடத்தி வரப்பட்ட 1.5 கோடி மதிப்பிலான தங்கம் பறிமுதல். ஜூஸ் மிக்சரில் வைத்து கடத்தி வந்த பயணியிடம் சுங்கத்துறை அதிகாரிகள் விசாரணை. புதுச்சேரியில் பதுக்கப்பட்ட பல கோடி ரூபாய் மதிப்பிலான சந்தன கட்டைகள் பறிமுதல். பதுக்கி வைக்கப்பட்ட இடம் புதுவை வனத்துறை அமைச்சர் ஜெயக்குமாருக்கு சொந்தமானது என்ற தகவலால் பரபரப்பு. புதுச்சேரியில் மீன்பிடி தடை காலம் நிறைவு. சிறப்பு யாகம் வளர்த்து 5000த்திற்கும் மேற்பட்ட மீனவர்கள் கடலுக்கு சென்றனர். தலைநகர் டெல்லியில் தொடரும் தண்ணீர் தட்டுப்பாடு. காலி கேன்களுடன் சாலையில் காத்திருக்கும் மக்கள். மும்பையின் பல்வேறு பகுதிகளில் கொட்டி தீர்த்த கனமழை. சாலைகளில் தேங்கிய மழைநீரால் வாகன ஓட்டிகள் அவதி. உத்தரகாண்ட் மாநிலம் அல்மோரா பகுதியில் கட்டுக்கடங்காத காட்டுத்தீ. இந்திய விமானப்படையின் ஹெலிகாப்டர்கள் மூலம் அணைக்கும் பணி தீவிரம். நேபாளத்தின் தப்லேஜிங் பகுதியில் தொடர் கனமழையால் நிலச்சரிவு. 4 பேர் உயிரிழந்த நிலையில் உடல்களை தேடும் பணி தீவிரம். பாரிஸ் ஒலிம்பிக் போட்டிக்கு போபண்ணா ஸ்ரீராம் பாலாஜி இணை தேர்வு. ஆண்களுக்கான இரட்டையர் டென்னிஸ் பிரிவில் களமிறங்கும் நிலையில் ரசிகர்களிடையே எதிர்பார்ப்பு.